ஃப்ரைடே ஈவினிங் அன்னைக்கு ஆடி வெள்ளியோட 2வது வாரனால கோயிலுக்கு வந்து ஏதாவது பிரசாதம் எடுத்துட்டு போலான்னு நானும் அத்தையுமே வந்து கொஞ்சம் இயர்லியாவே லஞ்ச் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிரசாதம் செய்தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க வந்து வெண்பொங்கலும் ராகி கூழும் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வேகிறதுக்காக குக்கர்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கு தாளிப்புக்கு வந்து பச்சை மிளகா, வெங்காயம், மிளகு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் குக்கரும் விசில் வந்துருச்சுங்களா, ஸோ அந்த சாப்பாடை வந்து நல்லா குலைவா மசிச்சதுக்கு அப்புறமா தாளிப்பையும் சேர்த்து நல்லா ரெடி பண்ணிட்டேங்க. அந்த சைட்ல வந்து ராகி கூழும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் வந்து இந்த கல்யாணி காட்டன் saree தாங்க எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இதனோட மடிப்பு ஒரு அளவுக்கு நிக்கும். நான் கட்டினதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரைட்னர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என் சிஸ்டர் கிட்ட இருந்து ஆர்டர் போட்டு வந்துட்டேங்க. இதை வந்து ஜஸ்ட் ப்ரீ ப்ளீட் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டு நீங்க அந்த மடிப்புல வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டாலே போதும். இதுல வந்து 4 டெம்பரேச்சர் இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். அங்க எப்பவும் போல ராகி கூழும் சாப்பாடும் கொடுத்தாங்க. நான் ராகி கூழ் மட்டும் குடிச்சிட்டேன். அன்னைக்கு வந்து அம்மனுக்கு அலங்காரம் வந்து சந்தன அலங்காரம் தாங்க பண்ணியிருந்தாங்க.